வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். வியூ மெனுவில் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன வச்சுருக்கீங்கோ அது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ப்ரிவியூ தெரியும். அதை ப்ரிவியூ அவுட் பண்ணுறதுக்கு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ அவுட் ஆயிரும். அடுத்து வியூ மெனுவில் ப்ரிவியூ செலக்டட் ஒன்லி. ப்ரிவியூ செலக்டட் ஒன்லினா இந்த டிராயிங் பேஜில் நிறைய ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் ப்ரிவியூ தெரியும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு வியூ மெனுவில் ப்ரிவியூ செலக்டட் ஒன்லி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் ப்ரிவியூ தெரியும். க்ளோஸ் பண்ணுறதுக்காக எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அடுத்து வியூ மெனுவில் பேஜ் சார்ட்டர் வியூ. பேஜ் சார்ட்டர் வியூங்கிறது என்னன்னா, நீங்கள் இப்போ 5 பேஜ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த டாக்குமெண்ட்லேன்னு வச்சுக்கோ. இந்த 5 பேஜில் உங்களுக்கு 5வது பேஜ் வருது, எனக்கு 2வது பேஜ் கிட்ட வரணும், இல்லை 2வது பேஜில் இருக்கிறது எனக்கு 3வது பேஜ் வரணும். அந்த மாதிரி பேஜை நீங்கள் மாற்றி அலைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் சார்ட்டர் வியூ ஒர்க் ஆகும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் 5 ஃபைல் ஒர்க் பண்ணிக்கிறனால 5 பேஜ் வந்து டிஸ்பிளே இருக்குது. இந்த 5th பேஜ் எடுத்து எனக்கு இந்த 2வது பேஜ் கிட்ட வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு 2வது பேஜ் கிட்ட அந்த ரெட் மார்க் கோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே வச்சுட்டிங்கன்னா இது வந்து 2வது பேஜுக்கு மாறிக்கும். பேஜ் சார்ட்டர் வியூ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் பேஜ் வந்து 2 டிஸ்பிளே ஆகிருக்கும். முதல்ல இது இருந்த இடம் வந்து பேஜ் 5. ப்ரிவியூ கம்ப்ளீட்.